அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து ஓப்பனாக இருந்தாங்க. ரொம்பவே ஆக்குரேட்டாக நம்மளுடைய டைமிங் கேண்டிலும் நம்பரும் சேர்ந்து வந்த இடம் இதுதான். 11:35க்கு நம்மளுடைய டைமிங் கேண்டில் அண்ட் நம்மளுடைய நம்பர்ஸ் 25,188. இந்த டைம்லேயே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிஃப்டி T=N செட்டப்பில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த T=N செட்டப் அப்படிங்கிறத ரொம்பவே ப்ரியராகவே எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் இதான். நம்பர்ஸ் மட்டுமே ஒரு இடத்தில் வரும்பொழுது அது பவர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு டைமிங்கும் சேர்ந்து ஒரு இடத்தில் வரும்பொழுது அது இரண்டுமே சேர்ந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்மளுடைய டைமிங் கேண்டிலுக்கு மேலேயும் சரி, இந்த T=N செட்டப்புக்கு மேலேயும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதில் இருந்தே நமக்கு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஈவன் 2:30க்கு அகைன் நமக்கு ஒரு டைமிங் கேண்டில் வந்திருந்தாலும் நமக்கு இந்த இடங்கள் எண்டாவது டைமில் நமக்கு லோ கட் ஆகிட்டு இன்பிட்வீன் நம்மளுடைய நம்பர்ஸ்குள்ளாகவே இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்காங்க. ப்ரியராகவே நம்ம சொன்னபடி நாம் எதிர்பார்க்கிறது 50% ஆஃப் மொமெண்டமாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பெஷலி இன்றைக்கி நமக்கு நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பெரி வரும்பொழுது கண்டிப்பாக வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இது நம்ம நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்து 57,259 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதில் இருந்தே இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க. மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் வரைக்குமே இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் அப்படின்னாலும் இதனுடைய ஹை கட் ஆகிட்டு நமக்கு சின்னதான ஒரு மொமெண்டம். அகெயின் செகண்ட் டைமிங் கேண்டில் லோ கட் ஆகும் பொழுது இந்த டைமிங் கேண்டில் படி நம்ம லாங் எடுத்திருந்தாலும் இந்த டைமிங் கேண்டில் படி நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் காஸ்ட் டு காஸ்ட்லி நம்ம பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில் எக்ஸிட் ஆயிருந்துக்கலாம். பட் அகெயின் ரிவர்சல் ட்ரேடான செகண்ட் டைமிங் கேண்டில் இருந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த டைமிங் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் இதில் இருந்தே நமக்கு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி இந்த T=N செட்டப்பில் வரும் பொழுது நமக்கு அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு சைட் கொடுக்காமல் ரிவர்சல் ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறாங்க அப்படின்னா ரிவர்சல் ட்ரேட்ல நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எவ்ரிடே நம்ம சொல்கிற மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே இது மாதிரி ஒரு 1 சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயிரம் நீங்கள் மார்க் பண்ணி இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலை எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து இன்ட்ராடே லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எந்த இண்டெக்ஸில் எந்த மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படிங்கிறது நம்ம பிஃபோராகவே அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்டிமேட் பண்ணுறதுக்கான ரீசன் அந்த மொமெண்டம் நம்ம கேப்சர் பண்ணுறதுக்காக. அதன்படி பேங்க் நிஃப்டியினுடைய மொமெண்டம் கேண்டில் நமக்கு 9:55 to 10 o'clock மொமெண்டம் கேண்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதுதான் எக்ஸாக்டான ஹை. இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் எந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க, எந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, நாம என்ன ஆப்ஷன் கால் எடுக்கிறோம், அதில் என்ன விதமான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸான வீடியோவிலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான்.
30th ஜூன் 30ஆம் தேதி ஜூன் அண்ட் 1st ஜூலை அண்ட் 9th ஜூலை இந்த டேட் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். எக்ஸ்பெஷலி வந்து நமக்கு 30ஆம் தேதி ஜூன் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவில் இருக்கும் பொழுது ஒரு ஆல் டைம் ஹை வந்திருக்காங்க. 30ஆம் தேதியிலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதுக்கப்புறமாக லாங் அப்படிங்கிறது இந்த 30ஆம் தேதிக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங். அப்படி இல்லை அப்படின்னா இந்த செட்டப் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு செட்டப் கிடையாது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம சொல்லினோம். அதன்படி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான நமக்கு 1st ஜூலை அண்ட் 9th ஜூலை கேண்டிலுக்கும் நமக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருந்தாங்களே தவிர்த்து இதுக்கு மேலே ஒரு கேண்டில் கூட நமக்கு க்ளோஸ் ஆகலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெஷலி நமக்கு நாளையுடைய டேட் வந்து 18th ஜூலை வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இந்த டேயில் வந்து மார்க்கெட் நமக்கு ஒரு பெரிய கேண்டில் கொடுக்கறதுக்கான பாசிபிளோ இல்லை பெரிய கேண்டில் ஒரு சின்ன கேண்டிலாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது. சின்ன கேண்டிலாக இருக்கும் பொழுது கம்மிங் டேஸில் மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெரியதாக இருக்கும். எந்த சைடில் பிரேக் ஆகுறாங்களோ அந்த சைடு நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். நமக்கு சின்ன கேண்டில் வந்துட்டாங்க அப்படின்னா எப்போ வந்து நமக்கு இந்த ஹை அண்ட் லோ பிரேக் ஆகுறாங்களோ அப்போ நமக்கு ஒரு பெரிய கேண்டில் கொடுக்கறதுக்கான பாசிபிளோ இல்லை அப்படிங்கும் பொழுது மேபி நமக்கு 18th டேவே ஒரு பெரிய கேண்டில் கொடுப்பதற்கான பாசிபிள் அதிகம். இதுவும் நமக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து நமக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நமக்கு 18th ஜூலை அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டேட். மார்க்கெட் வந்து லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். இன்றைக்கி மார்க்கெட் எக்ஸ்பெஷலி ரிஜெக்ட் ஆன பிளேஸ் வந்து 25 to 34 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்தே நமக்கு ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம். இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேட்டினுடைய ஹை அண்ட் லோ நம்பர்ஸ். இதனுடைய நம்பர்ஸ் வந்து உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நோட் பண்ணிக்கோங்க. இது கம்மிங் டேஸில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து நமக்கு ரொம்ப அதிகம். அண்ட் நாளையுடைய மொமெண்டம் படி பேஸ்ட் ஆன் நமக்கு அந்த 18th ஜூலையினுடைய இம்பார்ட்டன்ட் டேட்னால நமக்கு ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் இண்டெக்ஸான SGX வந்து அகைன் வந்து ஒரு ஒன் சைடு ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. வித்தின் 2 டேஸில் வந்து நமக்கு ஃப்ரைடே ஆர் மண்டே ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ SGX வந்து நமக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய மார்க்கெட்லேயும் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் கம்பேர் பண்ணும் பொழுது வீக்கான ஒரு சுச்சுவேஷன்லேயே இருக்காங்க. லாங் அப்படிங்கிறது இதுக்கப்புறமாக 18th டே கேண்டிலுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங். அப்படி இல்லை ஃபர்தராக நமக்கு லோ கட்டாய க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது 2nd ஜூலை நமக்கு ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 2nd ஜூலை அண்ட் 10th ஜூலை வந்து ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் கொடுத்துருந்தாங்க. 2 times நமக்கு இது மாதிரி பியரிஸ் என்கல்ஃபிங் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல செட்டப் கிடையாது. மார்க்கெட்டில் நம்ம ரொம்ப கௌஷனாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணினோம். அதன்படி நமக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் தான் கொடுத்துட்ருக்காங்களே தவிர்த்து ஸ்டில் ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது அப்சைட் கொடுக்கவே இல்லை. நாளையுடைய டேட் 18th ஜூலை அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், மேபி நமக்கு ஒரு பெரிய கேண்டில் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நமக்கு நாளையுடைய டே கேண்டில் வந்து கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட். உதாரணமாக இதான் நமக்கு டே கேண்டில் அப்படின்னா ஹையை உடைக்கும் பொழுது நமக்கு லாங்கும், லோவை உடைக்கும் பொழுது ஃபர்தராக நமக்கு டவுன் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருடைய சார்ட் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு இன்றைக்கி பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக நமக்கு 2nd ஜூலை அண்ட் 10th ஜூலை எல்லாமே நமக்கு பேங்க் நிஃப்டியில் பியரிஸ் என்கல்ஃபிங் கொடுத்துருந்தாலும் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் வந்து நமக்கு பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது கொடுக்கல. பட் டுடேயுடைய கேண்டில் இன்னையுடைய கேண்டில் வந்து கம்ப்ளீட்டாக பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்னில் வந்திருக்குது. மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு சைன் கிடையாது. ஃபர்தராக நாளையுடைய லோ கட் ஆகும் பொழுது இன்னுமே நீங்கள் இது ஒரு நல்ல ஒரு செட்டப் இல்லை, நம்ம லாங் போகிறதுக்கான இது ஒரு சரியான ஒரு நேரம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபர்தராக லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் கொடுத்த அந்த நம்பர்ஸ் எல்லாமே டவுன் நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம ரொம்ப அதிகம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிஃப்டியில் சொன்னபடி SGXனுடைய மொமெண்டம் அப்படிங்கிறது வித்தின் 2 டேஸில் வந்து நம்ம ஒரு ரேலி வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு ஒன் சைடு ரேலியாக கூட இருக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு 135 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. வித்தின் 2 டேஸில் நமக்கு மேபி டுடே
டுமாரோ ஆர் மண்டே வித்தின் 2 டேஸில் நமக்கு 250 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த 250 பாயிண்ட்ஸுமே நமக்கு ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூமெண்ட்டுமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட் லாங்கில் இருக்காங்களா இல்லை ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ நிஃப்டியினுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். நேற்று நம்ம லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கான ஸ்டாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது கூடவே நமக்கு இன்றைக்கி ஒரு 2 ஸ்டாக்ஸ் வந்து ஆட் ஆயிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து HDFC லைஃப். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமாக இன்னையுடைய ஹையை உடைத்து ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம லாங் போகலாம். இன்னையுடைய லோ தான் ஸ்டாப் லாஸ் ஃபார் ஷார்ட் டைம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது HDFC லைஃப் அண்ட் MFSLுமே இன்னையுடைய ஹையை தாண்டி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா இது புல் பேக் ஃபார் லாங். இது டே கேண்டில் MFSL அண்ட் HDFC லைஃப் இது இரண்டுமே இன்னையுடைய டே கேண்டில் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா நமக்கு லாங். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இன்னையுடைய லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம் ஃபார் ஷார்ட் டைம். இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது நிஃப்டியினுடைய 18th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 18th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 18th ஜூலை. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயிண்டில் மார்க் பண்ணி நீங்கள் டேர் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 18th ஜூலை கமாடிட்டிஸ், இன்ஃப்ரா, மெட்டல், PSU பேங்க் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நம்ம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி டேர் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா இதுதான் டைமிங் கேண்டில் அப்படிங்கும் பொழுது 940 to 945 கேண்டில் இதுதான் அப்படின்னா இதனுடைய ஹை கட் ஆகும் பொழுது லாங்கும் லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட்டும் நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம். ஒரு டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 80 பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 150 பாயிண்ட்ஸும் வராங்க அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு பெரியதாக இருக்கும். ஸோ அதனாலேயே அதை அவாய்ட் பண்ணுறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு நல்லது. மற்றும் T=N செட்டப் அப்படிங்கிறத எவ்ரிடே நம்மளுடைய வீடியோவில் சொல்லிட்டு இருப்பதற்கான ரீசன் வந்து இது பவர்ஃபுல்லான ஒரு செட்டப். T அப்படிங்கிறது நமக்கு டைம், N அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ். இதான் நம்மளுடைய டைமிங். நம்பர்ஸ் அப்படிங்கிறது 3 லெவல் அப் சைடும் 3 லெவல் டவுன் சைடும் நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுறோம். அதுவும் இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.